உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் மூச்சு விட முடியாமல் இருக்கிறவங்களுக்கான மருத்துவம். மூச்சு விட முடியல, அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு முறையும் மூச்சு விடுறது உயிர் போய் உயிர் வரும். ஏன்னா அவங்களுக்கு உள்ள அடைப்புகள் இருக்கும். அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியில்லாமல் இருக்கும். நெஞ்சு பகுதியில் முழுவதும் அடைப்பு இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு பெருந்தும்பை, சாம்பார் வெங்காயம், ரசப்பூடு, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். மூச்சு விட முடியாமை, நெஞ்சில் அடைப்பு இருக்கும். குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, சாதாரணமாக அதிகமாக மாமிச உணவு சாப்பிட்றவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹார்ட்டில் அடைப்புகள் வரும், மூளையில் அடைப்பு வரும், மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும். அந்த மூச்சு திணறல் அதிகமாக இருக்கிறப்போ அவங்களுக்கு எதுவுமே சாப்பிட முடியாது, தூக்கம் வராது, பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும், தூங்கவே மாட்டாங்க. ஏதாவது அவங்க நிறைய அதிக திங்கிங்கில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ பசி எடுக்காது. சில பேருக்கு வலி இருக்கும், வீக்கம், எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கிறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு செய்கையிலையும் செயல்லையும் நாட்டமே இருக்காது. மூச்சு திணறல் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பெருந்தும்பை ஒரு 3 இலை எடுத்துக்கிறலாம். சின்ன வெங்காயம் 2 எடுத்துக்கிறணும். ரசப்பூடு சிறுசாக இருக்கிறதுனால நம்ம 2 பல். இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். கார்ப்பு தன்மையாக இருக்கும், அதனால் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துடாமல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மருந்தும் அப்படின்றதுக்காகத்தான் மருந்து உள்ளே போய் நல்லபடியாக சீக்கிரமாக வேலை செய்கிறதுக்கு இனிப்பு சேர்த்துட்டோம்னாக்கா அது வாமிட்டிங்காக வராது. இந்த மாதிரி நல்லா இன்னும் வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து நம்ம டீ குடிக்கிற மாதிரி ஒரு டம்ளர்லேயோ இதுலேயோ வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா சப்பி சப்பி சாப்பிட்டுட்டே வந்தாங்கனாக்கா உள்ளுக்கு அந்த மூச்சு திணறல் அடைப்புகள் இருக்கிறது, நீர் கோர்வையாக இருந்தாலும், வீக்கமாக இருந்தாலும், எரிச்சலாக இருந்தாலும் சரியாயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தானாகவே தூக்கம் வரும், பசி எடுக்கும். கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு நோய் சரியாகுது அப்படின்றத நாமளே தெரிஞ்சுக்கலாம். இதை மூச்சு திணறல் சரியாக வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட சாப்பிடலாம். அளவு முறைகளை அதிகம் நல்லாகுது அப்படின்ட்டு அதிகம் சாறு குடிக்க வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனு அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் அப்படின்றது சரியாகும். மூச்சு அடைப்புக்கு மருந்து சின்ன வெங்காயம், ரசப்பூடு, பெருந்தும்பை, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சிருக்கோம். இதில் கொஞ்சமாக குடித்தா போதும், அந்த மூச்சு அடைப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். குறைஞ்சது 1 வாரமாவது குடிக்கணும். 1 வாரம் குடித்தோம்னா அந்த மூச்சு அடைக்கிறது, மூச்சு வாங்கிறது சரியாயிடும். இந்த மூச்சு அடைப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.